ஹாய், நான் டாக்டர் மாரி, ஆயுர்வேத டாக்டர், ஸ்ரீரிஷம் ஆயுர்வேத வைத்தியசாலா, பெருந்துறை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூல நோய், அதாவது பைல்ஸ் பற்றி ஆயுர்வேதாவில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதோட டைப்ஸ், அதுக்கான ரீசன், அதுக்கான ட்ரீட்மெண்ட், இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், பைல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமது ஆசனவாய் அல்லது மலத்வாரம் ஆனல் கெனாலில் உள்பக்கமாகவோ இல்லை வெளிப்பக்கமாகவோ வரக்கூடிய இரத்த நாளங்களில் வரக்கூடிய ஒரு வீக்கம், இதை தான் நம்ம மூலநோய் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்மூலம் அதாவது இன்டர்னல் பைல்ஸ், வெளிமூலம் எக்ஸ்டர்னல், அண்ட் பிளட் வரக்கூடிய பைல்ஸ், இப்படி 3 டைப்ஸ் இருக்குது ஓவராலாக சொல்லும்போது. ஸோ உள்மூலம்ங்கிறது பெருசாக வெளியில் தெரியாது, பெயின்ஃபுல்லாக இருக்கும். வெளிமூலம்ங்கிறது வெளியில் அந்த மசில் க்ரோத்தை இருக்கும். பிளட் வர்றதில் ஃப்ரெஷ் ப்ளீடிங்கே பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும். ஸோ இதோட காரணங்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன். ஸோ சரியாக மோஷன் போகாதப்போ ரொம்ப நேரம் ஒரு 20-30 மினிட்ஸ் பாத்ரூம்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போக ட்ரை பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரும். அப்புறம் இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கும்போது அந்த இடத்துல கழிவுகள் சேர்றதுனாலையும் மலச்சிக்கல், இது ப்ராப்ளம்ஸ் அதிகமாகி நமக்கு மூலநோய் வரும். அடுத்த முக்கியமான காரணம் தவறான உணவு பழக்க வழக்கம். ஸோ எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் சாப்பிட்றது, நேரத்துக்கு சாப்பிடாம நம்மளோட டைம் டிலே பண்ணி பசிச்சும் சாப்பிடாம டிலேடாக சாப்பிடும்போதும் மூலநோய் வரும். அண்ட் நம்ம உடலில் டைஜஷனை பாதிக்கிற மாதிரி, எரிச்சல் உண்டு பண்ணக்கூடிய மாதிரி, அதாவது காரம், தீஞ்சு போன உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போதும் மூலநோய் வரும். அதுக்கடுத்த காரணம் மல வேகத்தை கட்டுப்படுத்துது. இப்போது நிறைய பேர் நம்ம ஸ்கூல், ஆஃபீஸ் போகிறதுனால இல்லை ட்ராவல்னால என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் மோஷன் வரும்போது போகிறதில்ல, போக முடியாத சூழ்நிலை. அப்படி இல்லைனா அந்த டைமுக்கு போகணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரு தொடர்ந்து பல நாட்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே உள்ள அபான வாயு பாதிக்கப்பட்டு அதனால் அந்த இடத்துல மூலநோய் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அதுக்கடுத்த காரணம் நிறைய பேரோட ப்ரொஃபஷ்னல் ரீசன்ஸ், அதாவது ஐடி ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், டெய்லர்ஸ், நிறைய பைக் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நிறைய நேரம் உட்காந்துட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல ஹீட் ஃபார்மேஷன் ஆகி அதனால் மூலநோய் வருது. அதே மாதிரி பைக்கில் இர்ரெகுலர் ரோட்ஸில் ஒரு ஸ்பீட் லிமிட்டில் போகும்போது கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனாலேயும் அங்கே உள்ள எனர்ஜி பாதித்து மூலநோய் வரும். அதுக்கடுத்த ரீசன் லேட் நைட்ஸ். ஸோ லேட் நைட்ஸ் பண்ணும்போது நம்ம உடலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் மிக முக்கியமானது நம்ம டைஜஷன் பாதிக்கும். ஸோ டைஜஷன், செரிமான கோளாறுகள் தொடர்ந்து நீண்ட நாள் இருக்கும்போது நமக்கு பைல்ஸ் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா செரிமான கோளாறுகள், அதாவது வாமிட் வரும்போது அதை சரியாக ட்ரீட் பண்ணாமல் டக்குன்னு நம்ம ஒரு டேப்லெட் போட்டு ஸ்டாப் பண்ணுறது, லூஸ் மோஷனை அதை மாதிரி ஸ்டாப் பண்ணுறது, அப்புறம் ரொம்ப நாள் வயிறு எரிச்சல் இருக்கும்போது வெறும் ஆன்டாசிட் மட்டும் சாப்பிட்டு நம்ம அதை இக்னோர் பண்ணும்போது நம்ம செரிமான மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். அதோட எண்டு பார்ட்டு தான் நம்மளோட ஆசனவாய் இல்லையா? ஸோ ஸ்லோவாக அதில் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு மூலநோய்கள் வர ஆரம்பிக்கும். மதுபானம். ஸோ மதுபானம்ங்கிறது எல்லா லிக்கர் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ். ஸோ அது ஆக்சுவலாக ரொம்ப ஹீட் அண்ட் ரொம்ப ஷார்ப் நேச்சர் கொண்டது. ஸோ இதை ரொம்ப நாள் எடுத்துக்கும் போது பிளட் விஷேட் ஆக ஆரம்பிக்கும். இதனாலேயும் எக்கச்சக்கமான நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட இந்த இதில் பார்க்கும்போது மூல நோய்கள் வர்றதுக்கு மெயின் ரீசன் எஸ்பெஷலி ப்ளீடிங் பைல்ஸ். அதுக்கடுத்த காரணம் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அண்ட் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றது. ஸோ இப்போ நீங்கள் பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock மேலே ஃபுல்லாக பஜ்ஜி ஐட்டம், டீ சாப்பிட்றது, அதோட பஜ்ஜி சாப்பிட்றது, அந்த ஆயில் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது, எவ்வளோ ஹெல்த்தின்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம கண்டினியூஸாக ஏதோ ஒரு மந்த்லி ஒன்ஸ், 2 weeks ஒன்ஸ் சாப்பிட்றப்போ பிரச்சனை இல்லை. டெய்லி ரொட்டீனாக சாப்பிடும்போது, அப்புறம் பீஃப், போர்க் இந்த மாதிரியான அசைவ உணவுகள் லாங் டேர்ம் எடுத்துக்கும் போதும் அது டெஃபினட்டாக மூலநோய் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்புறம் எளிதில் செரிக்காத உணவுகள் லைக் பரோட்டா ஐட்டம்ஸ், மைதா ஐட்டம்ஸ், பேஸ்ட்ரீஸ், சீஸ் ஐட்டம்ஸ், இது எல்லாமே நம்ம டைஜஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் மூலநோய் வரும். பரோட்டா இரவில் சாப்பிட்றது கண்டிப்பாக உங்களோட டைஜஷன் பாதிக்கும். ஸோ அதனால் எண்ணற்ற செரிமான பிரச்சனைகள் உருவாகும்.
அதுக்கடுத்தது நம்மளுடைய சுற்றுப்புறம், அதாவது ரொம்ப ஹீட்லேயே நின்று வேலை செய்கிறவங்க, சைட் ஒர்க்கு, வயலில் வேலை செய்கிறது, அப்புறம் வந்துட்டு அடுப்புக்கிட்ட நின்று வேலை செய்கிறாங்க இல்லையா, கண்டினியூவஸாக பரோட்டா மாஸ்டர்ஸ் இல்லை சமைக்கிறவங்க, இந்த மாதிரியான இதுக்கு ஹாட் வெதருக்கு எக்ஸ்போஷர் கண்டினியூவஸாக ஆகும்போது அதனாலேயும் உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாகி பிளட் விஷேட் ஆகிறதுனால நமக்கு மூலநோய் வரும். சரியாக சமைக்காத உணவுகள், அதாவது ஹாஃப் பாயில், கலக்கி, இந்த மாதிரி ப்ராப்பராக சமைக்காமல் பாதி வெந்தும் வேகாமல், இல்லைனா ரொம்ப தீச்சு சாப்பிட்றது, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், கிரில் மாதிரி வெளியில் ரொம்ப கருக்கி சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக நம்ம கன்சம்ஷன் பண்ணும்போது அதுவும் இரத்த துஷ்டியை ஏற்படுத்தி மூலநோய் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இப்போது நோயோட அறிகுறிகள் ஃபஸ்ட்டு, இப்போ பைல்ஸுங்கிறப்ப வெறும் கட்டியாக மட்டும் தெரிஞ்சிடாது. நமக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, சரியாக மோஷன் வந்து போகாது. ஸோ வந்து அந்த இன்கம்ப்ளீட் ஃபீல் வந்து அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஆசன வாயில் மெயினாக ஒரு அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், வலி வரலாம், அப்புறம் எரிச்சல் சென்சேஷனும் இருக்கும். மோஷன் போனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கட்டி வர்றது, இதுதான் வந்து மெயினான சிம்டமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எப்படி வராமல் இது பண்ணலாம் அப்படின்னா, தேவையில்லாத காரணங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு, நல்ல நார்ச்சத்துமிக்க உணவுகள் சாப்பிட்றது, சரியான தூக்கம், சரியான அளவில் நம்மளோட உடற்பயிற்சி பண்ணுறது, இயற்கை உபாதைகளை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே இந்த நோய் வராமல் தடுக்கலாம். ஸோ ஆயுர்வேதத்தில் இதுக்கு 2 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று மருந்துகள் மூலம் சரி பண்ணுறது, இன்னொன்று அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சைங்கிறப்ப நூல் கட்டுறது அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நூல் கட்டுறது மூலமாக அந்த பைல்ஸ் வந்து சுருங்கி விழ வைக்கலாம். இன்னொன்று மருந்து அப்ளை பண்ணுறது, அது மூலமாகவும் பைல்ஸோட அளவை வந்து நம்ம சுருக்க முடியும். அது டாக்டரை நம்ம கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்ம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும்போது இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளியில் வரலாம். ஸோ மெயினாக என்ன, ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ரெக்கரன்ஸ் ரேட்டு வந்து நல்லாவே கம்மியாக இருக்கும். ஸோ டயட்டும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது திருப்பி உங்களுக்கு மலச்சிக்கலோ இல்லை மூலநோயோ வராமல் பாதுகாக்கலாம். ஸோ கரெக்டான ஒரு டாக்டரை பார்த்து நம்ம சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த மூலநோய்ங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, அதுலேருந்து நமக்கு முற்றிலும் குணம் கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்ரீரிஷம் ஆயுர்வேத வைத்தியசாலாவில் இதுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான டயட் அட்வைஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு வந்து தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். கன்சல்டேஷனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.